பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 10 லட்சம் கோடி கடனை வச்சுருப்போன்னா பட்ஜெட்டில் பெருசாக என்னத்தை பண்ண முடியும்? ஸோ ஸ்டாலினும் உதயநிதியும் அதை பற்றி பேசக்கூடாது. நீங்களும் நானும் பேசலாம். கடனை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. மாதம் திரும்பி கடன் வாங்கினா தான் அரசாங்கத்தையே நடத்த முடியும். ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிறவங்கெல்லாம் அம்பர்த்து பண்ணுறான் திமுக. அதாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடக்கூடாது. இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உள்ள ஒரு மனிதர்கள் கர்நாடகாவில் தான் இருக்கான். அவர்கள் உதயநிதி, எடப்பாடி என்ன உங்களுக்கு தான் என்னப்பா தொழில் அரசியல் தானே, எல்லாம் சம்பாதிச்சதை வச்சுட்டு பிஎம்டி காரில் வந்தீங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் எதில் வந்தார்? அம்பாசடர் காரில் வந்தார். அப்போவே வெளிநாட்டு கார்கள் எவ்வளவு இருந்தது? அதை காப்பாற்றுறதுக்கான ஷீல்டு தான் அது. இன்பநீரை கொண்டு போய் அதுக்கு எம்டி ஆக்கிற 20 வயசு பையனை கொண்டு போய் 1000 கோடியில் படம் எடுக்கிறேன் ரஜினிகாந்த், கமல்ஹாசனை அப்படின்னு ஊரை ஏமாத்தலை. ஸோ இவர்களெல்லாம் நாடகம் போடுறாங்க. உதயநிதிக்கு கமெண்ட் திமுக ஆட்சி இருக்கும்போது யூடியூப்ல கமெண்ட் போட்டவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணியா இல்லையா நீ? அப்போ ஒன்னையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. திரிஷாவை பற்றி அசிங்கமாக பேசினா ஒரு பெண்ணை பற்றி ஒன்றும் பண்ணுவாங்கல்ல. ஒன்றை பண்ணால் பாத்ரூமில் போய் சேகர் பாபுவுக்கும் மா சுப்பிரமணிக்கும் ஃபோன் பண்ணி அடியாளர்களை கூட்டிட்டு சொல்லுவியா? தாவேக்காக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு ஸ்டாலின். உங்களுக்கு தான் அழிவு ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு அழிவு ஆரம்பிச்சது ஏன் அழிஞ்சீங்க? நல்லா தானே 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, ஏன் அழிஞ்சீங்க? நீங்கள் செஞ்ச அநியாயம், மற்ற நீஞ்சதுதான் உங்களை அழிவிச்சது. அப்புறம் அது எதுக்கு எடுத்தாலும் திரிஷாங்கிறீங்களே. ஓமையில் உள்ள சினிமா நடிகைகள் பெறலாம் சொல்லவா? எத்தனை சினிமா நடிகளோட கொண்டு வச்சுருந்தீங்கன்னு சொல்லவா? அந்த சினிமா நடிகைகள் எழுதின புஸ்தகத்தை சொல்லவா? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வரதராஜன் ஐயா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையே ரொம்ப காரசாரமான விவாதங்களாக போயிட்டு இருக்கு. முதல் பட்ஜெட் தாக்கல் தாவேக்காவினுடையது. இந்த பட்ஜெட் தாக்கலை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுநல பட்ஜெட் தாக்கலும் வேளாண்மை பட்ஜெட் தாக்கலும் ஒண்ணுமே இல்லை, 0 தான் அப்படின்னு எதிர்கட்சி சொல்லுது. 10 லட்சம் கோடி கடனை வச்சுருப்போன்னா பட்ஜெட்டில் பெருசாக என்னத்தை பண்ண முடியும்? ஸோ ஸ்டாலினும் உதயநிதியும் அதை பற்றி பேசக்கூடாது. நீங்களும் நானும் பேசலாம். கடனை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. மாதம் திரும்பி கடன் வாங்கினா தான் அரசாங்கத்தையே நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கத்திடம் பணமே இல்லாத ஒரு கடனில் இருக்கும்போது நம்ம பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தும் அங்கொன்றும் இங்கொன்றும்னு சொல்லி புது திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தாய்மாமன் சீர் திட்டம், அப்புறம் பெண்களுக்கு இது திருமண உதவி, இந்த மாதிரி விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் இந்த கடினமான சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வேளாண் பட்ஜெட்டில் ஒன்றும் கொடுக்கலங்கிறாங்க. வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் இதுக்கு கொடுத்த லோனெல்லாம் உடனே கேன்சல் பண்ணணுங்கிறாங்க. விவசாயிகளுக்கு கொடுத்த பயிர்க்கடனை உடனே ரத்து செய்வோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, உங்களுடைய வாக்குறுதியை நீங்களே ஏன் நிறைவேற்றலைன்னா? அவங்க போன தடவை கேட்டாங்க, ஏங்க 100 அவங்க வாக்குறுதி 600க்கு மேலே கொடுத்துருந்தாங்களே திமுக, அப்போ ஏன் இதெல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்கும்போது இதே உதயநிதியும் இதே ஸ்டாலினும் 5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் நிறைவேற்றுவோம், இப்போவே நிறைவேற்றணும்னு எப்படி என்ன அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி அவங்களும் சொல்ல மாதிரி 3 மாதம் தானே ஆகுது, இன்னும் 4 மாதம் 4 வருஷம் 9 மாதம் பாக்கி இருக்குல்ல, அதுக்குள்ளே அவங்க நிறைவேற்றுவாங்க. அதெல்லாம் வேளாண் துறையில் பயிர்க்கடன் ரத்துங்கிறது அவங்க பண்ணலை, பண்ணுவாங்க, அடுத்ததில் பண்ணுவாங்க. அடுத்த பட்ஜெட்டில் இது பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இது வாக்குறுதியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. எந்தெந்த வாக்குறுதியை நீங்கள் முதல்ல இது பண்ணீங்க? என்ன கல்வி கடன் எல்லாம் வாங்கினவங்களுக்கெல்லாம் ரத்து பண்ண போகிறேன் நீங்கள, கடைசி வரை 5 வருஷம் முடிஞ்சும் ரத்து பண்ணீங்களா? அதுக்கப்புறம் பழைய ஓய்வூதியம் கொடுக்க போகிறேன் நீங்கள் அரசு ஊழியர்களுக்கெல்லாம்,
அதை கடைசியோட நீங்கள் வந்து கொடுத்தீங்களா? அப்போ நீங்கள் கொடுக்காம போன வாக்குறுதி எல்லாம் நிறைய இருக்குல்ல. அதனால் வாக்குறுதியை பற்றி நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. காவிரி பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. காவிரி பிரச்சனையை பற்றி உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கும் ஒன்றுமே தெரியாதுங்க. காவிரி பிரச்சனையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். நீங்கள் அங்கே மழை பெய்யலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அங்கே வந்து ஏற்கனவே காவிரி நதிநீர் ஆணையம் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு. மழை பெய்ந்தால் எப்படி கொடுக்கறது, வறட்சி காலத்தில் எப்படி கொடுக்கறதுன்னு. அவன் வறட்சின்னு சொன்னான். இவங்க என்ன பண்ணாங்க, காவிரி நதிநீர் ஆணையம் வறட்சியாக இருந்தாலும் 3500 கனஅடி திறந்து விடுனாங்க. உடனே நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெஞ்சது. அந்த 3500 10,000 கனஅடியாக திறந்து விட்டான். இப்போ மழை நின்று போச்சு, நிறுத்தி வச்சுருக்கான். அதனால் காவிரி நதிநீர் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு இருக்குது. நீங்கள் பேசி இதை வந்து இது பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியுங்கிறது காவிரி நீரில் நடக்காது. ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிறவங்கெல்லாம் அம்பத்து பண்ணுறான் திமுக. அதாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடக்கூடாது. இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உள்ள ஒரு மனிதர்கள் வந்து கர்நாடகாவில் தான் இருக்கான். ஒரு மாநிலத்து ஒரு தண்ணீர் திறந்து விட்டால் அது 1000 விவசாயி பழப்பான். நான் மட்டுமே பிழைக்கணும், மற்றவங்க பிழைக்கக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான்னா, நீங்கள் கரண்ட் ஏதாச்சும் நீங்கள் வந்து எக்ஸஸ் கரண்ட் எல்லாம் கர்நாடகாவை கொடுக்குறதுன்னா நீங்கள் நிறுத்துங்க தமிழ்நாடு. அதனால் ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு மக்கள் வாழக்கூடிய இடம் அது. ஏது ஆந்திரா வந்துக்கிட்டு 15 TMC கிருஷ்ணார்த்தம் வந்து நமக்கு குடிநீரை கொடுக்குறாங்க. என்டி ராமராவும் எம்ஜிஆரும் போட்ட அக்ரிமெண்ட்டில் இன்றைக்கி வரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆந்திர மக்கள் என்ன நினைக்கிறான், குடிக்கிறதுக்கு தண்ணிப்பா 15 TMC தானே போகட்டும்னு பெருந்தன்மையாக நினைக்கிறான். இங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கணும், தமிழ்நாடுப்பா அங்கே இருக்கிற விவசாயிகளும் இருக்கட்டும், பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லணும்ல, அப்படின்னு நினைக்கணும்ல. அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஊரு சொட்டு தண்ணீரை விடாத அப்படின்னு. நதி அப்படிங்கிறதே வந்து இயற்கை கொடுத்த வரோம். நதி எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதோ அது இயற்கையோட அமைப்பு. அந்த அமைப்புக்கு பக்கத்தில் போய் குறுக்குள்ள போய் குறுக்கணையை கட்டுவாங்க. அவங்க குறுக்கணையை கட்டி வச்சு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா. மேகதூது அணையம் தான் இப்போ சொல்லிட்டாங்க மத்திய அரசு, தமிழ்நாடு காவிரி நதிநீர் ஆணையம் அனுமதி இல்லாமல் நீ கட்ட முடியாதுன்ட்டாங்க. அப்போ இது எதுக்கு பேசுகிறீங்க மேகதூது அணைன்னு? உதயநிதி உங்கள் துரைமுருகன் இருந்தாருல்ல நீர்வள அமைச்சரா, என்ன சொன்னார், நம்ம இது இல்லாமல் கட்ட முடியாதுப்பா அப்படின்னு பேசினாரு. அப்போ பேசின வாய் என்ன வாய், இப்போ பேசுகிற வாய் என்ன வாய்? அதனால் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மேகதூதனை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அங்கே இருக்கிற அனைத்து கட்சி பூரா இங்கே ஒற்றுமையாக இருக்கான். இங்கே இருக்கிற அனைத்து கட்சி கூட்டணி எப்போ அனைத்து கட்சியில் இருக்கிறவங்க எப்போ கால வாங்கலாம்னு இருக்கான். மெயின் 2 கட்சி திமுக வந்து இபிஎஸும் இவங்க 2 பேர் எப்படா காலம் வரலான்னு இருக்காங்க. சுயநலவாதிகள், குறுகிய மனம் படைத்தவர்கள், பொது பிரச்சனைகள் வந்துக்கிட்டு அரசியலை பற்றி இப்போ நம்ம இழுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணம் எடப்பாடி. இந்த எடப்பாடியும் அப்படி தான். எடப்பாடி இந்த அவருடைய பேச்சு எப்படி இருக்கு, ஒன்றுமில்ல, பட்ஜெட் ஜீரோங்கிறது. எடப்பாடிக்கெல்லாம் என்னங்க நம்ம நாடு எப்படி இதாக போச்சுன்னா, எல்லாம் BMW காரில் வர்றாரு. அவர் உதயநிதி, எடப்பாடி என்ன உங்களுக்குலாம் என்னப்பா தொழில் அரசியல் தானே, எல்லாம் சம்பாதிச்சதை வச்சுட்டு BMW காரில் வந்தீங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் எதில் வந்தார், அம்பாசடர் காரில் வந்தார். அப்போவே வெளிநாட்டு கார்கள் எவ்வளவு இருந்தது, சினிமா நடிகர்கள் அத்தனை பேரும் வெளிநாட்டு காரில் வந்தாங்க. ஏன் கடைசியில் பேசிக் வண்டி அண்ணா இது அம்பாசடரு, அதுவும் தன்னுடைய சொந்த வண்டி, அதில் வந்தார் சட்டசபைக்கு. பற்றி இப்போ இவரெல்லாம் வந்து பொது இதுக்கு பண்ணுறாங்கங்கிறத ஒத்துக்கொள்ள முடியாது. இதுக்கு ஒரு ஷீல்டு வச்சுருக்காங்க, ரெட் ஜெயண்ட்டுன்னு ஒரு இது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம் எதை கேட்டால் நான் ரெட் ஜெயண்ட்டில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ரெட் ஜெயண்ட்டில் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணுறீங்க? 210 படம் 220 படம் வருது ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக. அதில் 10 படம் தான் ஜெயிக்குது, மீதி 210 படம் லாஸ் ஆகுது. இந்த ஜெயிக்கிற 10 படம் இருக்க, அதில் ரெஜெண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எத்தனை படம் சொல்லுங்கள்? ஒரு 3 நாள். ஆமாம், அப்போ இந்த 3 நாளில் இவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவு இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு 500 கோடி. 500 கோடி வராது. இவங்க தியேட்டர் எடுத்து ரிலீஸ் தான் பண்ணுறாங்க. 15 நீங்கள் சொல்லுறது இவங்களுக்கே வராது. ப்ரொடியூசருக்கு தியேட்டருக்கு ரிலீஸ், தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க, 15% வாங்கிக்குவாங்க.
தியேட்டருக்கு வாடகை இவங்க கொடுத்துட்டு மீதியத்தான் அவங்க எடுப்பாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்கிறது 1000 கோடி, ஆனால் லைக்காவுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கடனாக கொடுக்குறாங்க. இது பூரா லெஜெண்டில் சம்பாதிச்ச பணமா? எல்லாமே ஊழலில் சம்பாதிச்ச பணம் தாங்க. அதை காப்பாற்றுறதுக்கான ஷீல்டு தான் அது. இன்பநிதியை கொண்டு போய் அதுக்கு எம்டி ஆக்கிற 20 வயசு பையனை கொண்டு போய் 1000 கோடியில் படம் எடுக்கிறேன் ரஜினிகாந்த் கமல்ஹாசனை அப்படின்னு ஊரை ஏமாத்தலை. ஸோ இவர்களெல்லாம் நாடகம் போடுறாங்க. இப்போ உதயநிதி அன்னைக்கு போய் கைது பண்ணும்போது என்ன ட்ராமான்னாரு. இதே கருணாநிதி அண்ணன் ஜெயலலிதாவை கைது பண்ணாரா இல்லையா? 96ல் அந்த அம்மா கைது பண்ணோன்னே அவங்க கைது பண்ண வந்திருக்கேன்னு போலீஸ் சொன்னோடனே என்ன பண்ணாங்க? குதிச்சாங்களா? இல்லை. ஃபோன் பண்ணி அடியாள்களை கூப்பிட்டாங்களா? தன்னுடைய கட்சி ஆளுங்க யாரையும் கூப்பிட்டாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? இந்த சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க, பூஜை பண்ணிட்டு உள்ள சாமியை கும்பிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. சேலையை கட்டிட்டு வாங்க போகலாம். ஒருத்தனை கூப்பிடல ஃபோன் பண்ணி அந்த அம்மா. இவங்களுக்கு என்ன ஆச்சு? அதே 2001 வந்தோடனே அந்த அம்மா கைது பண்ணுவாங்களா இல்லையா? நீங்கள் அவரை கைது பண்ணீங்க, அப்போ கைது பண்ணுவாங்களா இல்லையா? அவங்க கைது பண்ணும்போது மட்டும் ஐயோ அம்மா ஐயோம்மா நீ ஏன் குதிக்கிறீங்க? அங்கேருந்து முரசொலி மாலுக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்க? பாத்ரூமில் போய்கிட்டு டிஆர் பாலுக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? நான் எல்லாத்தையும் பிடிப்பேன், ஆனால் எங்களை யாரும் பிடிக்கக்கூடாது. அதான் ஒரு இதில் பேசுவார்ல, என்னை எவனை அடிக்க முடியாது, அடித்தா அவனை விட மாட்டேன்னு. அது ஜெயலலிதா நினைச்சா பிடிச்சி உள்ளே போட்டு ஐயோ அம்மா கத்துனாங்கல்ல. அதே புத்தி உதயநிதிக்கு ஒரு நாள் கூட என்ன உதயநிதிக்கு கமெண்ட் திமுக ஆட்சி இருக்கும் போது யூடியூப்ல கமெண்ட் போட்டவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணியா இல்லையா நீ? ஆமா. அப்போ ஒன்னையும் அரெஸ்ட் பண்ணுவான்ல. திரிஷாவை பத்தி அசிங்கமா பேசினா ஒரு பெண்ணை பத்தி ஒன்றை பண்ணுவாங்கல்ல. ஒன்றை பண்ணா பாத்ரூம்ல போய் சேகர் பாபுவுக்கும் மா சுப்பிரமணிக்கும் ஃபோன் பண்ணி அடியாளர்களை கூட்டிட்டு சொல்லுவியா? கூட்டிகிட்டு உங்கள் வீட்டு வாசலில் 100கணக்கான பேர் நிற்க வைப்பையா? இதை மற்றவனை கைது பண்ணும்போது எப்படி இருந்தது? உன்னை கைதே பண்ணலை, விசாரிக்கிறேங்கிறாங்க. விசாரிப்பதற்கே அவங்க போக மாட்டாங்களாம், ஆனால் மற்றவங்க எல்லாம் கைது பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்க பண்ண ஒரு விஷயம் சார், இவங்க நான் அந்த மாதிரி பேசவே இல்லை அப்படின்னு உதயநிதி சொல்கிறாரு. ஆனால் ரகுபதி சொல்கிறாரு, RS பாரதி சொல்கிறாங்க ஜெயலலிதாவை நாங்கள் பேசியிருக்கோம், கலைஞர் பேசியிருக்காரு, சட்டமன்றத்தில் நாங்கள் பேசாததா. ஆனால் இதுக்கெல்லாமா அரெஸ்ட் பண்ணுவாங்க? உதயநிதி நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு அந்த பயத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. உதயநிதி படித்து பேசி கிழிக்கிறாரா? சட்டசபையில் ஒரு பேப்பரில் எழுதுனதை படிக்கிறாரு, சொந்தமாக பேச தெரியாது. உன் கூட இருக்கிறவங்க எழுதி கொடுக்குறத நீ படிக்கல. நீ என்ன பெரிய ஜீனியஸா? ஏன்னா அரியஸ் வச்சவங்க தானே லைலா காலேஜில். ஒழுங்காக படிப்பே டிகிரியிலே அரியஸ் வச்சாரு. நீ வந்துக்கிட்டு நான் பேசலைன்னா நீ பேசின வீடியோ வந்திருக்க, அதில் திரிஷான்னு கற்று சொல்கிறாங்க. அது கூட்டத்தில் தானாக கற்றுறான்னு நினைக்கிறீங்களா? கற்று சொன்னது இவங்க அதுக்கு ஆளை ரெடி பண்ணி கொண்டு கற்று சொல்கிறாங்க. கற்று சொன்னோன்னா அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரா இல்லையா? இதெல்லாம் டிவியில் பார்த்தீங்கல்ல, வீடியோவில் பார்த்து. சரி நீ வீடியோ போடலின்னா ஃபாரன்சிக் அனுப்பு. இது சும்மா உன் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ ஏஐல கிரியேட் பண்ணிட்டாங்க. அது ஏஐல கிரியேட் பண்ணானா இல்லையான்னு ஃபாரன்சிக்கில் சொல்லுவான். கோர்ட்டில் ஆதார எவிடன்ஸ் சாட்சி சொல்லுவான். ஃபாரன்சிக்கில் ஏஐ இல்லை, இவர் தான் பேசியிருக்காருன்னு. இந்த குடும்பத்துக்கு இதே பொழப்புங்க. எதையாச்சும் ஒன்று பேசிட்டான், இல்லை நான் அப்படி பேசலை, கண்ணாடி இப்படி தான் பண்ணுவார். நான் அது பத்திரிக்கைக்காரங்க திருச்சி போட்டாங்க பாரு. இப்போ இது இந்த யுவம் டிஜிட்டல் யுவம். இவர் வந்துக்கிட்ட நான் அப்படி பேசுகிறேன் ஏஐங்கிறாரு. கேட்குறவங்களாம் நீச்சுவான். ஏன்னா ஏஐ உனக்கே இவ்வளோ தெரியுதுன்னா ஏஐ படித்தவன்லாம் எவ்வளோ பேர் இருக்கான், அவனுக்கு தெரியாதா? அவன் நாளைக்கு எக்ஸ்பர்ட் நிபுணர்கள் எல்லாம் ஏஐ கிடையாது, உதயநிதி சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏஐயில் போட்டால் ஏஐயோட சிம்பிள் கூட இருக்குமே. குரோக்கில் இருந்து எடுத்தாங்கன்னா குரோக்குங்கிற சிம்பிள் இருக்குமே. ஏஐ வீடியோஸை தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. அதனால் என்னமோ நீ அரியஸ் வச்சு நீங்களே இவ்வளோ பேசுனீங்கன்னா, படித்தவன் எம்ஏ படித்து இது எம்எஸ்சி எம்காம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ படிக்கிறான், பிஹெச்டி டாக்டரேட் வாங்குகிறான். தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். நீங்கள் தான் அறிவியல் ஒழுங்காக பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க, ஒழுங்காக நாட்டு நடப்புகளை வாய்நாள சொல்ல முடியலை. அதனால் இந்த குடும்பம் என்ன ராஜ குடும்பமா? உங்களை கைது செய்யக்கூடாதா? உங்களை என்கொயரி பண்ணக்கூடாதா? நீங்கள் ராஜாக்கள் பரம்பரையிலேருந்து வந்தவங்களா? தாவேக்காக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு ஸ்டாலின். உங்களுக்கு தான் அழிவு ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு அழிவு ஆரம்பிச்சது ஏன் அழிஞ்சிங்க? நல்லா தானே 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, ஏன் அழிஞ்சிங்க?
நீங்கள் செஞ்ச அநியாயம் மட்டூழியம் அக்கிரமம் அத்தனை தான் உங்களை அழிய வச்சது. அதனால் இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்கள ஏன் கூப்பிடக்கூடாது? அவங்கள எதிர்கட்சி தலைவர் தானே. எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு பெண்ணை தப்பாக பேசியிருக்கீங்கல்ல, உங்களை விசாரணைக்கு போலீஸ் கூப்பிடக்கூடாதா? கூப்பிட்டா உடனே சேகர் பாபுட்ட சொல்லி ஒரு எடுபடி இந்த கைக்கூலிங்க ஒரு 50 பேர் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுவீங்களா? இல்ல அவங்களே சரியா போராட்டம் பண்ணலையே சார். திமுக ஒழிக, கலைஞர் ஒழிக, உதயநிதி ஒழிகன்னு தானே சொன்னாங்க. குடிபோதையில சொல்றான் திமுக காரன் போறான், அது கொடியை வச்சுக்கிட்டு கருணாநிதி ஒழிய திமுக ஒழியன்னு அதுலேயே சொல்றான். கமிஷன்லேயே ஏறி மிதிக்கிறாரு, அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கல்ல. ஏன் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாதா? வானத்தில் குதிச்சுட்டாரு அவர் உதயநிதி. எதுக்கு எடுத்தாலும் முத்துவேல் கருணாநிதின்னு முத்துவேல்னு பேசலையே, முத்துவேல் ராஜாவா? முத்துவேல் கதையை சொல்லவா? முத்துவேல் ஓங்கோல்லேருந்து இங்கே எப்படி குடியேறினானுங்கிற கதையை தஞ்சாவூர் புறா தெரியுமே. ஒரு ஆத்தோரத்தில் ஒரு குடும்பமாக இருந்துட்டு வசிப்பதற்கு வீடு இல்லாமல் கோயிலில் இடம் கொடுத்தாங்கல்ல முத்துவேலுக்கு. உங்கள் அப்பா உங்கள் தாத்தா கருணாநிதி செவத்தில் பெயிண்ட் அடிச்சுட்டு இதே எழுதினவர் பெரியார் புறமொழின்னு எழுதினவராச்சா. அவரே என்ன சொன்னார்? திருச்சிலையில் நான் ஏறி வந்தேன்னு தானே சொன்னார். அப்போ நீங்கள் உழைத்து முன்னேறி இருக்கீங்கன்னா பெருமையாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ராஜபரம்பரையில் இது மாதிரி காட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி? தமிழ்நாட்டு சட்டத்துக்கு மீறினவங்க யாரும் இல்லைங்க. உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் நீங்கள் பேசுனது ஒரு பெண்ணை பற்றி தப்பு தானே. அதுக்காக தான் கூப்பிட்டு விசாரிக்கத்தானே செய்வாங்க. அப்புறம் அது எதுக்கு எடுத்தாலும் திரிஷாங்கிறீங்களே. ஓமையில் உள்ள சினிமா நடிகைகள் பேரெல்லாம் சொல்லவா? எத்தனை சினிமா நடிகளோட தொடர்பு வச்சுருந்தீங்கன்னு சொல்லவா? அந்த சினிமா நடிகைகள் எழுதின புஸ்தகத்தை சொல்லவா? அவங்க கொடுத்த பேட்டி எடுத்து காமிக்கவா? அவங்க திரும்பிக்கிட்டு ஒவ்வொரு சினிமா நடிகை பேரில் உனக்கு சொல்கிறாங்கன்னா உன்னுடைய கதி என்ன ஆகும்? ஸோ அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கணும். நம்ம பேசுனா அவன் திருப்பி பேசுவாங்கல்ல. இஷ்யூஸை பேசுங்க. திருச்சியாவையும் இதையும் பேசுறது தான் அரசியலா? அவர் திருப்பி பேசுவாங்கல்ல. இல்ல அதுக்கு தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருந்தாரு, நான் காவேரி விஷயத்தையும் அந்த தண்ணி விஷயத்தையும் வச்சுட்டு நான் சீட் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, மற்ற கட்சிகள் மாதிரி நான் சீட் பாலிடிக்ஸ் காவேரியில் சீட் பாலிடிக்ஸ் பண்றதுக்கும் ஒன்றும் இல்லைங்க. அவன் எப்பவும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அமைக்கப்பட்டது தான் காவேரி நதி நீர் ஆணையம். காவேரி நதி நீர் ஆணையத்துக்கு போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். காவேரிக்கு இதுதான் இப்போ இது தீர்வு. நீ சட்டசபையில் பேசுறது தான் தீர்வா? சூழ்நிலை சரியா இல்ல, நீங்க வர வேணாம்னு கர்நாடகா சொல்லுச்சு. உங்களை துரத்தி விட்டுட்டாங்க, நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில. அது உனக்கு அது கேவலமா? அது நமக்கு தானே கேவலம். நீ பேசலாமா அப்படி? விஜய் என்ன சொல்றாரு? என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நாட்டு மக்களுக்காக அந்த அவமானத்தை ஏத்துக்கிறேன்னு தானே சொல்றாரு. ஆமா, அப்படி பெருந்தன்மையா பேசி பழகிக்க. நீங்க பெருந்தன்மைங்கிறது தான் என்னன்னே தெரியாதப்பா உனக்கும் உன் குடும்பத்துக்கும். அது மாதிரி தானே. ஸோ நாட்டு பிரச்சனையே உள்ள கொண்டு போய் ஏன் அரசியலை சேர்க்கிற நீ? 2 நாட்களாக சட்டமன்றத்துல வா பாத்துக்கலாம், இதுக்கு பதில் சொல்ல தைரியம் இருந்தா நீ பேப்பர் எல்லாம் படிக்க உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நீ பேப்பர் வச்சு படிக்காம எழுத்து போட்டுட்டு பேசு. வீட்டில் மனப்பாடம் பண்ணிட்டாச்சும் அங்கே இது வச்சு படிக்கும் போது அப்படிதான் பிரஸ் மீட்ல அவர் சொன்னாரு. 2 நாட்களாக தைரியம் இருக்கா, நீ நேர்ல பேசு, என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு இந்த கேள்வி அப்படின்னு. கேள்வி கேட்க தெரியாது பையனுக்கு. நீங்க சட்டசபையில ஆதவ அர்ஜுனா அவர்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு பேசின உடனே உன் மாமனார் கொடுத்தாரு அப்படிங்கிறாரு, உங்க அப்பா எதுக்கு வாங்கினாருன்னு நீ போய் கேளுன்னு. இது ஏதோ பங்காளி சண்டை மாதிரி உண்மைதுங்க. லாட்ரி மார்ட்டின் உங்க தாத்தா என்ன வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாருல்ல, இவர் கலைஞன்னு ஒரு படம் எடுத்து அதுக்கு இது பண்ணது யாரு, படத்தை எடுத்தது யாரு? இதே லாட்ரி மார்ட்டின் தானே. இந்த கருணாநிதி அவருடைய வசனம் கதை வசனம் தானே அந்த படம். 10 கோடி ரூபாய்க்கு எடுத்து 1 கோடி ரூபா கூட வசூல் பண்ணல அந்த படம். லாட்ரி மார்ட்டினுக்கும் உங்களுக்கு இருந்த உறவு தெரியாதா? அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்னு சொல்லி இவருடைய 3வது மனைவி அந்த ஜாதியை சேர்ந்தவர்னு சொல்லி இவங்களும் உறவாக இருந்தாங்களா இல்லையா? இதே லாட்ரி மார்ட்டின் கூண்டாஸ் ஆக்டில் போடணுங்கும்போது ரெக்கமெண்டேஷன் சசிகலாவுக்கு பண்ணி குண்டாஸில் போடாதீங்க 10 கோடி தரேன்னு பேசுனது உங்கள் 3வது மனைவி தானே. கேளுங்க.
அவர் 3வது மனைவி தான் பேசுனாங்க 2011. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சசிகலாவை போலீஸ் கார்டன் விட்டு ஜெயலலிதா துரத்துனாங்க. எல்லாம் நடந்த கதை. அதனால லாட்ரி மார்ட்டினுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு தான் உலகம் அறிந்த கதையாச்சே. இன்னைக்கு ஆதவஞ்சன் அந்த பக்கம் போயிட்டாரு, முதல் பக்கம் தான் இருந்தார். இதே சபரீசனோட தானே இருந்தார் பிரசாந்த் கிஷோர் டீமில். என்னமோ யோகியர்கள் மாதிரி பேசுகிறீங்களே, அதனால தான் சொல்கிறேன். அதான் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 600 கோடி வாங்கினீங்கிறாரு, பதில் சொல்லுங்க. போய் பிச்சை எடுத்துருக்கீங்கல்ல எலெக்ஷனுக்குன்னு சொல்லி. அதனால் இவங்க தாங்க லாட்ரி மார்ட்டினோட முதல்ல இது இருந்தது இவங்க தான். ரோசாயி இருந்தது 2011 இவங்க தான். அந்த கதையை பெரிய கதை, பெரிய நீண்ட கதை. லாட்ரி மார்ட்டினுக்கும் இவங்க குடும்பத்துக்கு இருந்த கதை. அதனால இன்னைக்கு இப்போ இது வந்துக்கிட்டு நீ ஒன்றுமே தெரியாது, ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ தெரிஞ்ச மாதிரி உன் குடும்பத்து கதையே உனக்கு தெரியாது. உன் குடும்பத்தில் நடந்த பல கதையை நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாட்ட போய் கேளு உண்மையா பொய்யான்னு. உன் அப்பாவுக்கே தெரியுமாங்கிறதே தெரியாது. அப்படி இருந்த அந்த குடும்பம் அது. அவர் கருணாநிதியாக பல விஷயங்கள் இவங்ககிட்ட சொல்ல மாட்டார். இதுங்களுக்கு தெரியாது, ஸ்டாலினுக்கு தெரியாது, உதயநிதிக்கும் தெரியாது. காவல்துறையில் இருக்கிறவங்கள அந்த காவல்துறையில் இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு இந்த கதையில் ஒரு சில பேருக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். காரி துப்புனாங்க. நான் அது எல்லாத்தையும் தொடச்சி போட்டுட்டு இந்த மாதிரி பேசிட்டு நான் அதை செய்வேன் இதை செய்வேன், நான் என்ன செய்வேன். இன்னைக்கு வந்து கலைஞர் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து எதுக்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வெற்றி தமிழ்நாடு, மகளிர் திட்டம் அப்படிங்கிறது வந்து காமராஜர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தியாகிகளுடைய திட்டம், இதற்கு முன்னாடி நல்ல ஆட்சி அமைச்சவர்களுடைய திட்டம் அப்படிங்கிறத வந்து பெயர் வந்து கொண்டு வந்திருக்கு இந்த அரசு. ஆனா இதுக்கு வந்து கலைஞர் அப்படிங்கிற பெயரை வந்து நீங்க வந்து ஈஸியா எடுத்துடலாம், ஆனா வரலாறை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. வரலாறு இல்லை, வரலாறு காரி துப்புதுமா. உங்க அப்பாவை காரி துப்புது. 3 மனைவி வைத்துக்கிட்டு அவர் பண்டடம் கூத்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கதையா சொல்லலாம். உங்க அப்பாவுக்கு எந்த ஒரு திட்டத்துக்கும் உங்க அப்பா பேர் வைக்க உங்க அப்பாவுக்கு தகுதி இல்லை. எத்தனையோ பேர் அண்ணாதுரை பேர் வை, கடைசி வரை 100 ரூபா வீட்டில் இல்லாமல் வாங்கி சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணார். நீ ஊருமை பூரா கொள்ளையடிச்ச ஒருத்தர் உங்கள் அப்பாவை வந்து எல்லா திட்டத்துக்கும் உங்கள் அப்பா பேரை வச்சா இயற்கை விடாது. மனிதர்கள் அழிக்க வேண்டியதில்லை, இயற்கையே அழித்து விடும். உங்கள் அப்பாவுக்கு தகுதி இல்லை, அதுக்கானது நல்ல மனிதர் இல்லை அவர். அதனால தான் எம்ஜிஆர் தீய சக்தி அப்படின்னு சொன்னார். ஜெயலலிதாவும் ஈவில் ஃபோர்ஸ்ன்னு ஏன் சொன்னாங்க? தீய சக்தி. அவங்க போய் அறக்கட்டையில ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கைய அறக்கட்டளையில், அந்த அறக்கட்டளையில் உன் சமாதியை கட்டு, உங்கள் அப்பா சமாதியை. அது என்ன அரசாங்கத்திட்ட நிறுத்தி 250 கோடி 300 கோடின்னு உங்கள் அப்பாவுக்கு சமாதி வைக்கிறதுக்கு ஏழை மக்கள் கொடுத்த வரி பணம் தான் கிடைச்சதா? அண்ணா அறிவாலயம்னு வச்சிருக்க வெக்கம் இல்லாமல் அது போல் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இல்லை நிறையா. அந்த அண்ணா அறிவாலயம் கதையை எடுத்து விட்டேன்னா நீலாம் இதில் தூக்கில் தொங்கணும், இன்னொருத்தன் சொத்து அது. அதனால் எதுவுமே இவர்களுக்கு வந்து சரியான விஷயமே இல்லை. சொந்த வாழ்க்கையில் இதை நேர்மைங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த காலத்திலிருந்து இதுதான் எனக்கு தான். இன்றைக்கி என்ன தான் பார்க்குறோம், 1967 அவங்க அப்பா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனதுலேருந்து எனக்கு கதை தெரியும். அவங்க அப்பா கதை சொந்த வாழ்க்கையில் நடந்ததை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க பேசுவாங்க மற்றவனை பற்றி, அவங்க தன்னை பற்றி பேசு. நீ சிந்திச்சு பாரு. பெருசாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிறைய உன் கதை தெரியாதா? முத்துவேல் கதையும் கருணாநிதி கதையும் தெரியாதா? அங்கே போய் கேட்டுப்பாரு. குளித்தலை அவர் சொந்த ஊர் இருக்காருல்ல, அங்கே போய் கேளுங்க. உங்கள் கதையெல்லாம் நாரி போகும், எப்படி என்னென்ன பண்ணாங்கன்னு. அதனால் ஏதோ அரசியலுக்கு இப்போ வந்துட்டீங்க, அரசியலை பேசுங்க. இவ்வளவா கீழ்த்தரமாக பேசுகிறதுக்கு சப்ஜெக்ட் கிடைக்கலையா அப்படிங்கிற. அவர் தான் வாயத்தரங்க அவர் தான் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை திட்டினாரா? உங்களை வித்தியாசமாக பேசுனாரா? உங்களை எதுவும் பண்ணாரா? அவருடைய சொந்த பிரச்சனையாக இருக்கிற அவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. மனைவி வந்து ஒரு சினிமா நடிகரோட தொடர்பு வச்சுருக்கான்னாங்க. நீ நிவேதா பித்ராஜோட தொடர்பு வைக்கலையா? நீ ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, நீங்கள் எதுக்கு பாலிடால் விஷத்தை குடிச்சிங்க அப்படின்னு இப்போ எடப்பாடி சொல்கிறாரு. ஒரு சினிமா நடிகை மனதில் நினைத்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் பாலிடால் குடித்ததா இவர் சொல்கிறாரு. இபிஎஸ் சொல்கிறாரு. அதுக்கு உங்கள் பதில் என்ன? நான் நல்ல குடும்பத்தில் வளர்ந்தவன், நல்ல குடும்பத்தில் வர்றவன் செய்கிற வேலையாது. நல்ல குடும்பத்தில் வர்றவங்க
எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி வளர்க்கலன்னா அப்படி தானே வளர்த்துருக்காங்க. சரி, இது ஸ்ரீரெட்டி எழுதுன கதையை சொல்கிறேன். யார் ஒவ்வொரு கதை இருக்குது. ஆண்ட்ரியா எழுதுன புஸ்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன். அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க உங்களை பற்றின்னு சொல்கிறேன். ஏன் இப்போ நிவேதா பத்திராஜ் என்ன சொன்னாங்க, திருக்குறளில் உதாரணம் கேட்டாங்களே. நயன்தாரா உங்களுக்கு பழைய நண்பர் தானே, நீங்கள் ஒரு சினிமா நடிகையை பற்றி நீங்கள் இப்போ திரிஷாவை பற்றி பேசுனதுக்கு அவரே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் உங்களுடைய இதை வந்து யாருமே ஆதரிக்கலை. பேசாமல் ஆமாம் நான் பேசுனது தப்பு, வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், திரிஷாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு கதை. அதை விட்டுட்டு நானே பேசலைங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் இனிச்சா என்னையா இருக்கான், நான் பேசலைன்னா நீ பேசுனதுக்கு அந்த வீடியோவே போதும், அந்த வீடியோ இதுக்கு தடை அறிவியல் கூட இருக்கணும்னா சொல்லிட்டு போகிறான். அது இது பண்ண வீடியோவா, ஒரிஜினலாக பேசுன வீடியோவான்னு.